கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு மட்டுமல்ல, ஆட்சி அதிகார பங்கீடும் கூட. அப்படிங்கிற கருத்துருவாக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு அணியா திரளுவாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே சார், எடுத்துக்கலாம். அப்படின்னா விஜய் தான் முதல்ல அது சொன்னார், விக்கிரவாண்டி. டிடிவி அந்த தியரியில இருக்கவர் தான். காங்கிரஸ் கட்சியும் அதே தியரி தான். ஏன்னா வேலுசாமி அண்ணனே அதான சொல்றாரு, எவ்வளவு நாளா நாங்க வெளியில இருக்கிறது, அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஆட்சியில் பங்கு, தொகுதி பங்கீடு என்பது ஆட்சி வரைக்கும் தொடரணும், அது ஒரு தொடர்கதை என்று நினைப்பவர்கள் ஒரு அணியாக திரளக்கூடிய வாய்ப்பு. அப்படின்னா டிவிகே தலைமை, விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், ராகுல் காந்தி சோனியா காந்தி விஜய்க்கோ முக்கிய மந்திரி பனானே கேலியே ஆப் ஓட்டு தீஜியேன்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிக்கல் அது. அவங்களோட டிடிவி சொல்லிடுவார், பிரச்சனை கிடையாது. ஓபிஎஸ் வருவாரான்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க, அவர் எப்படி வேணாலும் மாறுவாரு. சசிகலாமா வருவாங்களான்னு நம்ம சொல்லவே முடியாது, அவங்களும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வருவார், ஏன்னா அவர் இப்போ சமீபத்தில் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தா தாங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை ஜான் பாண்டியன் வருவாராங்கிறது ரொம்ப சந்தேகம் தான். விடுதலை சிறுத்தைகள் வரமாட்டாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். அப்படின்னா 3 பெரிய கட்சிகள், 2 பெரிய கட்சின்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது விஜய் நம்ம பெரிய கட்சின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு ப்ரூவ்டு ஓட் பேங்க் ஒன்றும் கிடையாது. விஜய்ங்கிறவரோட ஒரு பாப்புலாரிட்டியை வச்சு இந்த கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பாப்புலரான விஜய், அவரோட சேர்ந்து காங்கிரஸ், தேமுதிக அதிக இடம் கொடுத்து ஆட்சியில் பங்குன்னு சொன்னா அவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட சீட்டு கொடுக்கணும்னா ராஜ்யசபால சீட்டு கொடுத்தா போதும். அப்போ தேமுதிகவும் அந்த வரிசை பட்டியலில் நம்ம சேர்த்துக்கிடலாம். கண்டிப்பா டிடிவியை சேர்த்துக்கிடலாம். கண்டிப்பா புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சேர்த்துக்கிடலாம். ஆக மொத்தம் இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க அந்த அணியில. இதுல காங்கிரஸ் கட்சிக்கான சராசரி ஓட்டு 3-4% வரலாங்க அதிகபட்சமா, அதுக்கு மேல கிடையாது அவங்களுக்கு. விஜய்க்கான சராசரி ஓட்டு அது யாருக்குமே தெரியாது. அப்போ எவ்வளவுதான் நீங்க கால்குலேட் பண்ணாலும் இது 20-22% மேல போவாதேன்ற. அப்ப அது யாருக்கு லாபம்? யாருக்கான ஏமாற்றம், யாருக்கான லாபம்? திமுகவுக்கான லாபம் தானே. திருப்பி அவங்க கையில இப்ப இருக்கிற 45% வேணா காங்கிரஸ் கட்சி வெளியில போனா 40 வேணா குறையலாம், இல்ல 38 குறையலாம், இல்ல 35 குறையலாம், 30 குறைஞ்சா கூட கவலை இல்லையன்ற. சரி,